வணக்கம் விஜயா, சௌக்கியமாமா? சந்தோஷமா இருக்கேன்ப்பா. ராஜு, இங்க நான் எதுக்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? எதுக்கு? ஒரு உதவி கேட்டு. எங்கிட்டயா? ஆமா. என்னங்க, மாலையில் இருக்கிற உங்களுக்கு வீதி இருக்கிற நான் என்ன செய்ய முடியும்? உயிரை காப்பாற்றணும். உயிரியா? மனிதனுக்கு எது உயிர்? மானம். அதைத்தான் நான் காப்பாற்ற சொல்றேன். என் பெண்ணு உன் கூட சேர்ந்து தெருவுல ஆடி பாடுதுன்னு பல பேர் என்கிட்ட வந்து சொல்றப்போ என் மனசு படுற வேதனை இருக்குதே, அது என்ன போல ஒரு பெண்ணை பெத்தவனுக்கு தான் தெரியும். உங்க மனவேதனைக்கோ நீங்க உங்க மகளை பிரிஞ்சதுக்கோ நான் காரணம் இல்ல. பிரிஞ்சதுக்கு காரணமா இல்லைன்னாலும் இப்போ இணையறதுக்காவது காரணமா இருக்கலாம் இல்லையா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? தோப்பா, இதெல்லாம் எதுக்கு? ராஜு, இதை எடுத்துக்கிட்டு உன் ஊருக்கு போய் நீ இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியுடையவரா திரும்பி வா. உங்க 2 பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் உழைப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னொருத்தர் பணத்தை என் தகுதி உயர்த்திக்க நான் தயாரா இல்லை. விஜயா, நீ அப்பாவோட போய் அவர் நினைக்கிற மாதிரி தகுதியான மாப்பிள்ளையா வந்து உன்னை கல்யாணம் செஞ்சுக்க. அப்பா, உருவத்தை விட்டுட்டு நிழலை மட்டும் தனியா பிரிக்க நினைக்காதீங்க. அது வீண் முயற்சி. என் நிம்மதியை கெடுக்காதீங்க. நீங்க பொறுப்படுங்கப்பா. விஜயா, எங்க பரமசிவம் மாஸ்டர் பாத்தீங்களா? அவர் எப்படி இருக்காரு? ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. எப்படி சொல்றது விஜயா? அந்த பாவிங்க அவரை கொண்டு விட்டாங்க. விஜயா, விஜயா, விஜயா. Congratulations, Mr. Raju. Thank you. உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நல்லா இருக்கு. ஆனா என்னமா? இன்னும் ஆனா அதிர்ச்சியினால விஜயா இன்னொரு குழந்தையை பெற முடியாத நிலைமை இருக்கு. இந்த ஒரு குழந்தையோட திருப்தி அடைய வேண்டியது. அடுத்த குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா இருக்கியா? விஜயா, விஜயா, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி கும்பகோணம் அடுக்கு பாக்குற மாதிரி 10 பிள்ளைகளா வேணும். நன்முத்து மாதிரி ஒண்ணு பத்தாது. என்னமா இருக்காம ஜாம் ஜாம்னு மோத்து மாத்து பாக்கலாம். அழாதேங்க, ஒத்தப்பேங்க. சரி சரி.